ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் ஆயிரம். பெரியாழ்வார் பாசுரங்கள் 95, 96. தளர்ந்து நடத்தல் தளர்நடை பருவம். 95ஆம் பாசுரம். திரைநீர் சந்திர மண்டலம் போல செங்கன்மால் கேசவன் தன் திருநீர் முகத்து துளங்கு சுட்டி திகழ்ந்து எங்கும் புடை பெயர பெருநீர் திரையெழு கங்கையிலும் பெரியதோர் தீர்த்தவளம் தருநீர் சிறுச்சுன்னம் துள்ளம் சோர தளர்நடை நடவானோம். அலைகடலில் தோன்றும் சந்திரமண்டலம் போல் சிவந்த கண்களையுடைய கேசவனின் திருமுகத்தில் விளங்கும் நெற்றிச் சுட்டி அசைந்தாடும் புண்ணியமிகுந்த தாய் அலை வீசுகின்ற கங்கையை காட்டிலும் ஒப்பற்ற புனித தீர்த்த வளத்தை கொண்ட சிறுநீரை தன் சுண்ணத்தின் வாயின் வழியாக துளித்துளியாக சொட்ட தளர்நடை நடந்து வர வேண்டும். 96ஆம் பாசுரம். ஆயர் குலத்தினில் வந்து தோன்றிய அஞ்சனவண்ணன் தன்னை தாயர் மகிழ ஒன்னூர் தளர்நடை நடந்ததனை வேயர் புகழ்விட்டு சித்தன் சீரால் விரித்தன உரைக்க வல்லார் மாயன் மணிவண்ணன் தாழ்பணியும் மக்களை பெறுவர்களை. இடைக்குலத்தில் வந்து தோன்றிய எம்பெருமான் கண்ணபிரான் மைநிறம் கொண்டவனாய் தாய்மார் மகிழவும் பகைவர்கள் ஒடுங்கவும் தளர்நடை நடந்தான். அவன் தளர்நடை நடந்ததை தாம் அனுபவித்ததை வேயர்குலம் புகழத்தக்க ஸ்ரீ விஷ்ணு சித்தன் என்கின்ற பெரியாழ்வார் சீர்மையுடன் விவரித்து அருளிய இப்பாசுரங்களை ஓதுபவர்கள் இம்மணிவண்ணனின் திருவடிகளில் தொண்டு பூண்டொழுகும் ஞானம் பெற்ற மக்களை பெற்று மகிழ்வர். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.